வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்டு 1960 யூடியூப் சேனல்ல இருந்து தனசேகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு கூற இருக்கிறேன். அதாவது உலகத்தில் ஆசைகள், மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இந்த 3 ஆசையை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம். அது மாதிரி அளவுக்கு மீறி ஆசை வச்சவங்க நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக மண் ஆசையால் மகாபாரதம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களுடைய கோள்களுடைய கேதுவோடு இணைந்த காரணத்தினால அவர்களுடைய ஜாதகங்கள் மண்ணாசையினால் இறந்து போனார்கள், மடிந்து போனார்கள், மாய்ந்து போனார்கள். இப்படிப்பட்ட ஆசைகள் மனிதனுக்கு அதீதமாக வந்துவிடும் போது அழிவுகளை சந்திக்க நேரிடுகிறது. இப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த ஜாதகர்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தா, பூமிக்காரகன் அப்படின்னு சொல்ல வருவது செவ்வாயை பூமிக்காரகன் சொல்லலாம், வண்டி வாகனக்காரர்களும் சொல்லலாம், சகோதரக்காரர்களும் சொல்லலாம், இரத்தக்காரர்களும் சொல்லலாம், காவல்துறை, இராணுவத்துறை இது போன்ற துறைகளில் இருக்கிற பணியாட்களை பற்றியும் சொல்லலாம். அதனால் இந்த செவ்வாய் இத்தனை காரகத்துவங்களை பெற்றிருக்கிறது. இப்போ விவசாய நிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு செவ்வாய் தான் காரணமாக இருக்கிறார். அதாவது விவசாய நிலம் அப்படின்னா தானியங்கள் விளையிறது, நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, இப்படி தானியங்கள் விளையிறது, காய்கறிகள் விளையிறது, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், தக்காளி, இப்படி காய்கறிகள் விளையிறது, பழங்கள் விளையிறது, கீரை வகைகள் விளையிறது, கிழங்கு வகைகள் விளையிறது. இப்படிப்பட்ட நிலங்களை நம்ம விவசாய நிலம்னு சொல்கிறோம். அந்த நிலங்கள் பாதிப்புக்கு காரணமாக இருப்பது செவ்வாய். அடுத்தது காளி மனை. அதாவது ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாமல் அந்த மனை தோட்டம், களத்துமேடு, இப்படி வியாபார ஸ்தலங்கள், இதெல்லாம் தொழிற்சாலைகள்லாம் ரொம்ப நாளாக பாயடைஞ்சு போயிட்டு புல், பூண்டு, செடி, புதர்கள்லாம் அங்கே முளைச்சி போய் அந்த மாதிரி காலி மனைகள் வச்சுருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு புதன் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாரு. அந்த புதனுடைய சேர்க்கையினால் பிரச்சனைகள் வரும். இப்போ விவசாய நிலத்தை செவ்வாய் பார்த்தாரு, செவ்வாய் காரகனாக எடுத்துக்கிட்டோம். காலி மனை, தோட்டம், துறவுகளெல்லாம் புதனை எடுத்துக்கிட்டோம். இப்போ கட்டிடங்கள் அப்படி சொன்னால் கட்டப்பட்ட வீடு, மாடி, அடுக்குமாடி குடியிருப்புகள், சொகுசு பங்களாக்கள், இதெல்லாம் சுக்கிரன் காரகத்துவம் வாழ்ந்தவராக இருக்கிறாரு. இப்போ பூமியில் 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். விவசாய நிலங்களாக பிரிச்சுக்கிட்டோம், அப்படியே காடு கரம்பாக கிடக்கிற தோட்டங்களை பற்றி பிரிச்சுக்கிட்டோம், கட்டி குடியிருக்கிற சொகுசு வீடுகளை பற்றி நம்ம இப்போது பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விவசாய நிலங்கள், வீடு, மண்மனை, கட்டிடங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவோன்னு ஒருத்தர் இருப்பாங்க. நல்லவங்க 4 பேர் இருந்தால் அங்கே பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி வம்பு வழக்குகளையும், சண்டை சச்சரவுகளையும், வாய் தகராறு, கோர்ட்டு கேஸு, இப்படி போன்ற நிகழ்ச்சிகளை உருவாக்கக்கூடியவர் தான் கேது. இந்த கேது பகவான் யாரு கூட சேர்றாரோ அவங்கள கெடுத்துருவார். சரி, இப்போ செவ்வாய், புதன், சுக்கிரனுக்கு கேது பார்வை இருந்துச்சுன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம அழகாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கட்டப்பட்ட வீடு, கட்டிடங்கள், அடுக்குமாடி
குடியிருப்புகள், சொகுசு பங்களாக்களை குறிக்கிறது சுக்கிரன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் நின்ற ராசிக்கு எங்கே ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எந்த வீட்டில் சுக்கிரன் நிற்கிறாரோ அந்த சுக்கிரன் நின்ற ராசியிலிருந்து 1, 5, 9 அல்லது 2, 6, 10 பாவங்களில் கேது இருந்துச்சுன்னா, கேது நின்றால் கட்டப்பட்ட வீடுகள், குடியிருப்புகள், மண்மனைகள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி வீடுகளுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியவர் கேது சுக்கிரனோடு இணையும் பொழுது ஏற்படுகிற பாதிப்புகளாகும். சரி, இது இப்படி இருக்கட்டும். சரி, பரிவர்த்தனைன்னு இருக்கிறோம். அதாவது சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று அவருக்கு சொந்தமான ராசிகள்னு இருக்குது. ரிஷபமும் துலாமும் இருக்குது. அந்த ராசிகளுக்கு 1, 5, 9 அல்லது 2, 6, 10 வீடுகளில் கேது பகவான் இருந்தாலும் கட்டிடம் சம்பந்தமான, அடுக்குமாடி வீடுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தருவார். தகராறு, வாய் சண்டை, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால தான் இன்றைக்கி சொத்து பிரச்சனைக்காக எத்தனையோ ஆண்டு காலமாக கோர்ட்டில் வந்து நடந்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அந்த சொத்து கூட வழி இல்லாத, வருமானம் இல்லாத அளவுக்கு அதை கைவிட்டு போயிடுது. இப்படி வந்து இந்த ஜாதக அமைப்பு தான் ஒருத்தரை வளர்த்து விடுவதும் தாழ்த்து விடுவதும் காரணமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படி சொன்னால், இது ஒரு பூர்வ புண்ணிய கர்ம வினை. இது கர்ம வினை. அதன் காரணமாக தான் இப்போ இந்த பிறவியில் வந்து அதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற சுக்கிரன், வக்கரமாகி இருக்கிறார் அந்த சுக்கிரன், அந்த லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல அவர் வக்கரமாகி நிற்கிறாரோ அந்த சுக்கிரன் வீட்டில் இருந்து 4, 8, 12 பாவங்களில் கேது பகவான் நின்றால், இதனாலேயும் அந்த கட்டிடங்களுக்கு, அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு, சொகுசு வீடுகளுக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுரும். வாய் தகராறுகள், சண்டை சச்சரவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தருவார். ஆக அதிகமாக நிறைய பேசிக்கிட்டு போகக்கூடாது, போர் அடிக்கும். இதுவரைக்கும் கட்டப்பட்ட வீடுகளால் பிரச்சனை எப்படி வருதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வீடியோவில் விவசாய நிலங்கள், அதனால் யார் சம்பந்தப்பட்டா, எந்தெந்த கோள்கள் சம்மந்தப்பட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு விவசாய நிலங்களால் பிரச்சனை வரும், அது கோர்ட்டு கேஸில் மாட்டோம். இந்த பிரச்சனை இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.